குட் மார்னிங் மக்களே. டைம் வந்து பாத்தீங்கன்னா 10 மணி ஆயிருச்சு. சரி, ரூமை வெக்கேட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாம் மக்களே, சரிங்களா? கீயை கொண்டு போய் கீழே ரிசப்ஷன்ல கொடுத்துட்டு அப்படியே போகலாம் வாங்க. மார்னிங்கே வந்து டீ கொடுத்து நம்மளெல்லாம் எழுப்பி விட்டாங்க. நம்ம டீயை குடிச்சிட்டு சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெரஸ்க்கு போனோம். டெரஸ்க்கு போயிட்டு போய் பயங்கர பல்ப் ஆயிருச்சு. ஏன்னா நம்ம சூரிய பகவான் வரவே இல்லை. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்துட்டு இப்போ கடுப்பாகி மறுபடியும் வந்துட்டோம். அப்புறம் வந்துட்டு குளிச்சு கிளம்பிட்டோம் மக்களே. இன்னும் டிஃபன் எதுவுமே சாப்பிடல. சரி, ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் போயிட்டு டிஃபன் சாப்பிட்டு ஒரு ஃபால்ஸ்க்கு போகலான்னு இருக்கோம். என்ன ஃபால்ஸ் என்ன ஏதுன்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே நம்ம ரூமுக்கு ஆப்போசிட்லயே ஹோட்டல்ல சரவணா அத்தென்டிக் வெஜிடேரியன் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு. டிஃபன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் உங்களுக்கு. பனானா ஃபுல் ஆஃப் ஃப்ளவர்ஸ், அன்னலட்சுமி ஸ்பெஷல் மீல்ஸ் லஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஐட்டம்ஸ் வருது பாருங்க. பாருங்க, இன்னும் நமக்கு டிஷ் வரல. அதுக்கு முன்னாடி சாம்பார், இது தேங்காய் சட்னி, இது தக்காளி சட்னி, 3 புதினா சட்னின்னு நினைக்கிறேன். பொங்கலும் கீ ரோஸ்ட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பொங்கல் வந்துருச்சு மக்களே. சாம்பார் சட்னி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. பாருங்க, சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கும். ஐயோ, நான் செய்யற அட்டகாசம் இருக்கு. நெய்யெல்லாம் நல்லா ஊத்தி சூப்பரா இருக்கு மக்களே. கொடுத்துருக்க சாம்பாரோட சேர்த்து சாப்பிடும்போது அப்படியே வாயில வச்சதும் அப்படியே மெல்ட் ஆகுது. நெக்ஸ்ட் கீ ரோஸ்ட் வித் வடை வாங்கியிருக்கோம். வா, சூப்பரா இருக்கு மக்களே. இந்த ரோஸ்ட்ல நெய் சூப்பரா ஊத்தி இருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க அந்த சட்னியில டிப் பண்ணி சாப்பிட்டேன். செம்ம டேஸ்டா இருக்கு மக்களே. கியூவா பாருங்க, இந்த 100 ரூபா டிக்கெட் போறதுக்கு. நல்ல வேலை சண்டே இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கும்னு தெரியும். அதனாலதான் நாங்க நேத்தே போயிட்டு வந்துட்டோம். டிஃபன் சாப்பிட்டு முடிச்சாச்சு மக்களே. நம்ம சரவணா அத்தென்டிக் பியூர் வெஜிடேரியன் டிஃபனை பத்தி சொல்லணும்னா செம்ம டேஸ்டா இருந்துச்சு மக்களே. சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா நேத்துல இருந்து வந்து சாப்பிட்டதுலயே இப்ப சாப்பிட்டதுதாங்க கன்னியாகுமரியில இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஆனா அதுக்கு உண்டான காஸ்ட் வைஸ் ஆனா கொஞ்சம் கூட மக்களே. நீங்க வந்து பட்ஜெட்டா ட்ரை பண்றீங்க, ஃபுட்டு வந்து பட்ஜெட்டா ட்ரை பண்ணணும்னா அந்த ஹோட்டலுக்கு போகாதீங்க. ஏன்னா ஒரு கீ ரோஸ்ட், வடை, பொங்கல், இதுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து 347 வந்துச்சு மக்களே. டைம் வந்து பாத்தீங்கன்னா 11 ஆயிடுச்சு. திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே மக்களே, நம்ம அப்படியே பஸ் ஸ்டாண்டு போய் அது நாகர்கோயிலை தாண்டி போகணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 hours 2 hours கிட்ட ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம பஸ்ல தான் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க போகலாம் மக்களே. திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு அப்படியே அங்கே மாத்தூர் தொட்டி பாலம் அதுக்கும் அப்படியே போயிட்டு வந்துடலாம் மக்களே. சரி, அப்படியே இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு போகலான்னு இருக்கேன். பஸ் ஸ்டாண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்படியே நமக்கு அங்கே ஸ்ட்ரெயிட்டாக பஸ் கிடைச்சா பஸ் ஏறி போகலாம். இல்லை இடையில மாறி போகிறதா இருந்தால் அப்படி மாறி போகலாம். சரி, இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஃபஸ்ட்டு போகணும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆட்டோவை பிடிச்சி போகலாம். ஆட்டோ ஒன்று பிடிச்சி ஏறிட்டோம் மக்களே. எந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எவ்வளோன்னு கேட்டேன். 50 ரூபா சொன்னாங்க. ஒரு 1 கிலோமீட்டர் தான் வரும். வெயில் வேறு அதிகமாக இருக்கா. சரி, பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அப்படியே ஏதாச்சும் ஒரு பஸ்ஸை பிடிச்சி அப்படியே ஏறிக்கலாம் மக்களே. 50 ரூபா கேட்டார் ஆட்டோவுக்கு. வந்து இறங்கிட்டோம். அப்புறம் இங்கேருந்து திருப்பரப்புக்கு பஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆட்டோக்கார்ட்ட. அது பஸ்ஸுலாம் போயிருக்கோம். அது டைமிங் தான் பஸ்ஸு. நீங்கள் இங்கேருந்து நாகர்கோயில் போயிருங்க. நாகர்கோயிலேருந்து நிறைய பஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே நாகர்கோயில் போயிட்டு அப்படியே திருப்பரப்பு போய்க்கோங்க, அதுதான் உங்களுக்கு ஈஸி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி, அப்போ நாகர்கோவில் போயிட்டு அப்படியே திருப்பரப்பு போகலாம் மக்களே. கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்டு மக்களே. ஓகே, நல்லா தான் இருக்கு மக்களே. சிட்டிங்க்கு ஷேர் போட்டு வச்சிருக்காங்க. கன்னியாகுமரி பஸ் எங்க நிக்குதுன்னு தெரியலையே. கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்ட்லயே இது வச்சிருக்காங்க மக்களே. திருப்பரப்பு அருவி 45 கிலோமீட்டர், மாத்தூர் தொட்டி பாலம் 60 கிலோமீட்டர். இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தோம் மக்கள். கேட்ட திருப்பரப்புக்கு பஸ் இல்லை. சரி, வடச்சேரிக்கு போய் மாறி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வடச்சேரிக்கு பஸ் ஏறி இருக்கோம். வடச்சேரியிலேருந்து பஸ் இருக்குதாம்மா திருப்பரப்புக்கு. இந்த பஸ்ஸில் இங்கேருந்து வடச்சேரிக்கு டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 16 ரூபா வருது.
திருப்பரப்பு அறிவிப்பாக்கூடிய பஸ் வந்துருச்சுங்க வடச்சேரியில. கரெக்டா டைம் பாத்தீங்கன்னா 1:50. 2 மணிக்கு இந்த பஸ் எடுப்பாங்களாமா. பஸ்ஸே ஃபுல்லா காலி. நாங்க மட்டும்தான் பஸ்ல உட்காந்துருக்கோம். அதான் லாஸ்டா போவோம் போல திருப்பரப்பு ஃபால்ஸுக்கு. நம்ம வந்த பஸ் மக்களே நம்மள 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இறக்கி விட்டு போயிட்டாங்க. நான் அங்கிட்டு போக முடியாதாமா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்படி போகலாம்? ஏதோ ஒரு ஆட்டோ ஏதோ பிடிச்சிட்டு போகலாம் மக்களே. ஃபால்ஸ்க்கு யாருமே வரல பஸ்ல. நாங்க மட்டும்தான் வந்து இங்க இறங்கியிருக்கோம். எல்லாருமே இதுக்கு முன்னாடியே இறங்கிட்டாங்க. யாருமே இங்க வரைக்கும் வரல. நாங்க மட்டும் தான் ஃபால்ஸ்க்கு இங்க வரைக்கும் வந்திருக்கோம். ஒருவேளை ஃபால்ஸ்ல தண்ணி எதுவும் வரலையா என்னன்னு தெரியல. இல்ல ஃபால்ஸ் எதுவும் க்ளோஸ்டா என்னன்னு தெரியல. ஆனா நான் கூகுள் ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஓப்பன் தான் வந்திருக்கு ஃபால்ஸ். சரி வாங்க போய் பார்க்கலாம். வர்ற வழியில குலசேகரம் சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு மக்களே. அதாவது ஒரு பெரிய ஊர் போல. அங்க குலசேகரம் வந்துட்டோம்னாவே நம்ம அந்த மாத்தூர் தொட்டி பாலத்துக்கும் போய்க்கலாம். நம்ம இங்க ஃபால்ஸுக்கும் வந்துக்கலாம் மக்களே. வடச்சேரியில இருந்து இங்க திருப்பரப்பு வர்றதுக்கு 1 hour to 1.5 hours ஆகுது மக்களே. டைமிங்க்கு தான் பஸ் இருக்காங்க வடச்சேரியில. அதை கொஞ்சம் பாத்துக்கணும். ஆனா ஃபால்ஸ் உள்ள போக முடியாதா? ஆட்டோவும் போக முடியாதா? நடந்தான் போகணும். எவ்வளவு தூரம் வரணும்? 1/2 kilometer. சரி ஓகேண்ணா. ஆட்டோ எதுவும் இங்க உள்ள போகாதுன்னு சொல்லிட்டாங்க மக்களே. அது ஏதோ இந்த பக்கம் கோயில் விசேஷம் போலங்க. அதனால ஆட்டோ எதுவுமே இல்லை. போலீஸ் எல்லாமே நின்று ஆட்டோ எதையுமே உள்ள விடல. 2 வீலர் மட்டும் உள்ள போயிட்டு இருக்கு. மற்றபடி நடந்துதான் உள்ள போகணும் போல. வாங்க நடந்தே போய் பார்ப்போம். ஐஸ்கிரீம் வாங்கிட்டோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டாவது கொஞ்சம் சில் பண்ணலாம் மக்களே. முடியல, வெயில் அடிச்சு கொளுத்துது. சுத்தமா காத்தும் இல்ல. ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம் மக்களே. பாருங்க ஃபால்ஸ் சூப்பரா இருக்கு. தண்ணி அங்க விழுகிற தண்ணியோட சாரல் இங்க வரைக்கும் அடிக்குது. செம்மையா இருக்கு மக்களே. சூப்பரா இருக்கு. வாவ். மேல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு குளிக்கும் இடம், கீழே தான் வந்து ஜென்ஸுக்கு மக்களே. பெண்கள் வந்து குளிக்கிறதுக்கு மேல தனியா இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ கேர்ள்ஸ் எல்லாமே மேல குளிச்சுட்டு இருக்காங்க. நான் அதனால மேல எடுக்கல வீடியோ. பரவாயில்ல மக்களே. எதுனா லாக்கர் ரூம் இருக்குது, அப்புறம் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. குளிச்சுட்டு உடை மாற்றுறதுக்கு உண்டான இடமும் இருக்கு. இந்த பக்கம் பெண்களுக்கும் இருக்கு, ஆண்களுக்கும் இருக்கு மக்களே. பரவாயில்ல, செம்மையா இருக்கு மக்களே. தண்ணி நிறைய கொட்டுது. அப்படியே அந்த ஃபால்ஸ்ல இருந்து இங்க தள்ளி வந்தோம்னா இங்க ஸ்விம்மிங் பூலும் இருக்கு மக்களே. மேல இருந்து அப்படியே வந்து தண்ணி கொட்டுது மக்களே. நாங்க குளிக்கல மக்களே. நான் ஆல்ரெடி லேட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் தொட்டி பாலத்துக்கு வேற போனோம். அதனால நாங்க அப்படியே ஃபால்ஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நாள் கால் மட்டும் அப்படியே கொஞ்சம் நனைச்சிட்டு அப்படியே கிளம்பலான் இருக்கோம். நீங்க இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா குளிச்சுட்டு கிளம்புங்க. உண்மையுமே ஒர்த்து. சூப்பர், அருமை, சூப்பரா இருக்கு. இங்க காடை முட்டை வாங்கியிருக்கோம் மக்களே. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. நான் கொடைக்கானல், ஊட்டி எங்க போனாலும் காடை முட்டை வாங்கி சாப்பிடுவேன். ஆனா இங்க காடை முட்டை இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாமா? செம்ம டேஸ்ட் மக்களே. இந்த காடை முட்டைக்கு நான் அடிமை. வந்தீங்கன்னா காடை முட்டை ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையா இருக்கு. என்ன தெரியாதுன்ற லாங்குவேஜ்னா அப்ப என்ன சொல்றது? உண்மைதான். ஆனால் அடுத்து அவ்வளோதானே முடிச்சுட்டு நான் ட்ரெயின் பிடிச்சி ஏறுறதா நைட் போய். நைட்டு இங்கே நாகர்கோயிலில் இருந்தாண்ணா. மாத்தூர் தொட்டி பாலம் வந்துட்டோம். என்ட்ரன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 5 ரூபா வாங்குறாங்க மக்களே. இந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் பீரியடில் கட்டியிருக்காங்க மக்களே. 1963 1969 அந்த பீரியட் டைமில் கட்டியிருக்கிறாங்க. வழிநட்டுக்கும் பைனாப்பிள் தான் வச்சுருக்காங்க மக்களே. நிறையா வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு மக்களே. இவருங்க சைடில் அப்படியே தண்ணி போயிட்டே இருக்குது. அதாவது காமராஜர் பீரியட்ல இங்க இருந்து தண்ணியை அந்த அந்த மலைக்கு எடுத்துட்டு போறதுக்காக கட்டியிருக்காங்க. தண்ணி எடுத்துட்டு போறதுக்காக நம்ம ஆளுங்க
ஒரு பாலமே கட்டியிருக்காங்க. பா அது எவ்வளோ பெரிய பாலம். அப்படியே ரைட் சைடில் சூப்பராக இருக்கு மக்களே. கீழே ரைட் சைடில் ஸ்டெப்ஸும் இருக்கு. ஸ்டெப்ஸ் வழியாகவும் இறங்கி போகிறதுனாலும் இறங்கி போய்க்கலாம். பா கீழேயும் தண்ணி போகுது மக்களே. இங்கே பாருங்க தண்ணியே அப்படியே கீழே போகுது. அப்படியே ஃபால்ஸ் மாதிரி ஓட மாதிரி அப்படியே போகுது. நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. வியூவை பாருங்க மக்களே. சன்செட் ஆக போகுது. கிட்டத்தட்ட டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:45 ஆயிடுச்சு. சன்செட் ஆகிற டைமு அவ்வளோ அழகா இருக்கு மக்களே. பாருங்க பார்க்கவே ரம்மியமா இருக்கு. ஃபுல்லாக பச்சை பசேன்னு இருக்கு பாருங்க மரங்கள்லாம். அப்படிங்கிட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடுமே அப்படியே கிரீனிஸாக இருக்கு. மரங்கள் மலைகள். குமரி மாவட்டம்னா குமரி மாவட்டம் தான் மக்களே. இந்த அழகு எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே நமக்குலாம் பெருமையாக தான் மக்களே இருக்கு. இப்போவே எவ்வளோ இப்படி யோசிச்சு எப்படி கட்டியிருக்காங்க மட்டும் பாருங்க. ஓ என்ன வியூ பாருங்க மக்களே. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல. அவ்வளோ அழகா இருக்கு. பாலத்தை அப்படியே கிராஸ் பண்ணி அப்படியே கீழே இறங்கி வந்து கீழே வந்து அங்கே அந்த தண்ணி அங்கே ஓடுது இல்லையா, அங்கே போய் கால் நனைக்கணும் மக்களே. உடனே ஆசை வந்துருச்சு. போகிறோம் கீழே போய் கால் நினைக்கிறோம் தண்ணியில். சூப்பராக இருக்குது. வந்தால் பைனாப்பிள் வாங்கி ட்ரை பண்ணுங்க. ரேட்டுமே கம்மி தான். கிட்டத்தட்ட 5 பழம் 100 ரூபாய்க்கு தராங்க. ஒரு பழம் மட்டும் வாங்கி இது பண்ணோம் 20 ரூபா. சூப்பராக இருந்துச்சு. அவங்களே வெட்டி கொடுத்து மிளகாப்பொடியெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. தூரத்தில் ஒரு மலை இருக்கா, அந்த மலைக்கு முன்னாடி அப்படியே நம்மளை ஒட்டி ஃபுல்லாக கிரீனிஸாக மரங்கள் இருக்குது. அந்த கிரீனிஸை ஒட்டி இங்கே ஒரு பாலம். அந்த பாலத்தில் தண்ணி போகுது. இந்த பாலத்தை ரைட் சைடில் பார்த்தோம்னா கீழே தண்ணி போகுது. எல்லாரும் அங்கே குளிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படியே வந்தோம்னா இங்கே தென்னை மரங்கள், இங்கிட்டும் மறுபடியும் கிரீனிஸு. அப்புறம் அப்படியே இங்கே நம்ம சூரியன் வந்து சன்செட் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோ அழகாக இருக்கும் மக்களே. இது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நீங்கள் நேரில் இருந்தீங்கன்னு வைங்களேன், உண்மையுமே அவ்வளோ சந்தோஷப்படுவீங்க, அவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க. தென்னை மரத்துக்கு மேலே இருக்கும் மக்களே. செம்ம ஹைட்டு. இந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா 384 மீட்டர் இருக்குது மக்களே. 1240 ஃபீட்டு. இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 101 ஃபீட் மக்களே. இந்த லெஃப்ட் சைடு அங்கேருந்து வருது பார்த்தீங்களா தண்ணி, அந்த தண்ணி தான் அப்படியே பாலத்துக்கு கீழே போய் இந்த பக்கமாக தண்ணி வந்து இப்படி போகுது. இதில் தான் குளிச்சுட்டு இருக்கிறாங்க மக்களே. அங்கேயுமே குளிச்சுட்டு இருக்காங்க தெரியுதுங்களா. மக்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரப்பு ஃபால்ஸ் போயிருந்தோமா. திருப்பரப்பு ஃபால்ஸ்லேருந்து வெளியில் வந்து டேட்டா மாத்தூர் தொட்டி பாலத்துக்கு பஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கேருந்து குலசேகரத்துக்கு பஸ் இருந்துச்சு. குலசேகரத்தில் வந்து இறங்கி குலசேகரத்துலேருந்து மாத்தூர் தொட்டி பாலத்துக்கு 89S அப்படின்னு சொல்லி ஒரு பஸ் வருது. அந்த பஸ்ஸை பிடிச்சி ஏறினீங்கன்னா இங்கே மாத்தூர் தொட்டி பாலத்திட்டே கொண்டு வந்து இறக்கி விட்டுறாங்க மக்களே. டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா திருப்பரப்பு டு குலசேகரத்துக்கு 7 ரூபா வருது ஒரு ஆளுக்கு. ஆனால் இப்போ நாங்கள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 89Sன்ற பஸ் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஆல்ரெடி டைம் வேறு லேட் ஆகுதா, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா குலசேகரத்துலேருந்து இடையில இன்னொரு ஸ்டாப் ஏதோ ஒரு ஸ்டாப் சொன்னாங்க தெரியல, சாரி அது மறந்துருச்சு, அந்த ஊர் பேர் தெரியல. அங்கே வந்து இறங்கினேன். அங்கே வந்து இறங்கிட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு வந்தேன் மக்களே. ஒரு 60 ரூபா கேட்டாங்க ஆட்டோவுக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வடச்சேரியிலேருந்து திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் வரைக்கும் வந்தேன் பார்த்தீங்களா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 33 ரூபா பஸ்ஸுக்கு. இப்படியே இந்த பாலத்து வழியாகவே நடந்து போகணும் மக்களே. நடந்து போய் அந்த ஸ்டெப்ஸ் தெரியுதுங்களா, அந்த ஸ்டெப்ஸ் வழியாக அப்படியே கீழே இறங்கி அப்படியே வந்தோம்னு வைங்களேன். அங்கே ஒரு ரோடு தெரியுதுங்களா, அந்த ரோட்டில் வந்து ஜாயின் பண்ணணும் மக்களே. இந்த ரோட்லேயே நடந்து வரணும் மக்களே. நடந்து வந்து அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே தண்ணி இதெல்லாம் போயிட்டுருக்கு. குளிக்கிறன்னா கீழே வந்து இங்கே குளத்தில் குளிக்கலாம். அப்படியே அந்த ஸ்டெப் ஏறி அப்படியே மேலே போயிடலாம் மக்களே. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாலத்தில் அப்படியே போயிட்டு திரும்ப ரிட்டன் இதே பாலத்து வழியாகவே வர்றாங்க மக்களே. அது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது போயிட்டு வர்றதுக்கு. ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஈஸி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு வந்துக்கலாம். ஆனால் ரொம்ப க்ரௌடு அதிகமாக இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி அங்கே போயிட்டு அப்படி வந்துக்கோங்க மக்களே. அதான் ஈஸி. நைட்டு எந்த ட்ரெயின் எப்படி போக போகிறோம் என்ன எதுன்னு இன்னும் நான் உங்களுக்கு சொல்லலை. இல்லை நான் நைட்டு வந்து ஜங்ஷனில் வந்து சொல்கிறேன். அது என்ன ட்ரெயின், எங்கே போகிற ட்ரெயின், எப்படி நம்ம இப்போ திருப்பூர் ரீச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போதான் ஃபஸ்ட் டைம் நான் போக போகிறேன். அதனால் எனக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எஸ் மக்களே, ட்ரெயின் நம்பர் 20604 நாகர்கோயில் டு நியூ ஜல்பாய்குரி வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயினில் தான் இன்னைக்கு போக போகிறோம். எக்ஸைட்மெண்ட் செம்மையாக இருக்குது. வேற லெவலில் எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ட்ரெயினில் ஜேர்னி பண்ணுறோம். சொல்ல வார்த்தையே இல்லை. ட்ரெயின் அந்த சஃப்ரான் கலரில் சூப்பராக இருக்குது மக்களே. கடைசியில் நம்மளும் அம்ரித் பாரத்தில் போகிறோம். கரெக்டாக ஆன் டைமுக்கு நம்ம ட்ரெயினை மூவ் பண்ணிட்டாங்க மக்களே. கன்னியாகுமரி விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை மக்களே. எனக்கும் சரி அப்படிக்கும் சரி 2 பேருக்குமே போகவே மனசு இல்லை. சரி இன்னும் அதுக்குள்ளேயும் 2 நாள் முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி இருக்குது. பாய் பாய் நாகர்கோயில், பாய் பாய் கன்னியாகுமரி, மிஸ் யூ. கேமரா இருக்கு இதுல. நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்க கோச் என்னன்னு பார்த்தீங்கன்னா S1. S1ல 55 எனக்கும்
50 வந்து அபிக்கும், 50 வந்து மிடில் பெர்த்து, 55 வந்து சைடு லோயர். நம்ம கிடைச்சிருக்கிறது வந்து சைடு லோயர், அபிக்கு வந்து மிடில். நான் என்ன பெர்த் போட்டனோ அது அப்படியே கிடைச்சிருச்சு. நம்ம ட்ரெயினோட நம்பர் ஆஃப் கோச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 எஸ்எல்ஆர்டி இருக்கு. முன்னாடி ஒரு எஸ்எல்ஆர், பின்னாடி ஒரு எஸ்எல்ஆர். அன்ரிசர்வ்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 12 அன்ரிசர்வ்டு இருக்கு. முன்னாடி 7 அன்ரிசர்வ்டு, பின்னாடி 5 அன்ரிசர்வ்டு கோச் இருக்கு. 8 ஸ்லீப்பர் கோச்சஸ் இருக்கு மக்களுக்கு. இதில் நமக்கு கிடைச்சிருக்கிறது S1ல சீட் நம்பர் 50யும் 55யும் கிடைச்சிருக்கு. இந்த ட்ரெயினில் டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே நாகர்கோவில் ஜங்ஷன்லேருந்து திருப்பூர் வரைக்கும் 400 ரூபா மக்களே ஸ்லீப்பருக்கு. ஆனால் அன்ரிசர்வ்டுக்கு எவ்வளோன்னு என்னன்னு தெரியல, ஏன்னா நான் கவுண்டர் டிக்கெட் எதுவும் விசாரிக்கல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க மக்களே. நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் சார்ஜர் இருக்குது, டைப் சி சார்ஜர் இருக்குது, பிளக் பாயிண்ட் சார்ஜர் இருக்குது, அப்புறம் மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஹோல்டர் வந்து லப்பரில் கொடுத்துருக்காங்க. கீழேயுமே பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க மக்களே. லோயருக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, மிடில் இப்பர் எல்லாத்துக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க மக்களே. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி விண்டோ இந்த பக்கம் கிடச்சிருக்குது. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, சி பின் டைப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க மக்களே. ஆனால் பிளக் பாயிண்ட் கொடுக்கல, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து வாட்டர் ஹோல்டரு. இதை தூக்கி விட்டீங்கன்னா இதில் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். வெல்கம் டு இந்தியன் ரயில்வேஸ்ன்னு சொல்லி டிஸ்பிளேல ஓடிட்டு இருக்கு மக்களே. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர்ல இருக்கு. பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் மணிக்கு இருக்கு. சீட் கலர் நல்லாவே இருக்குது மக்களே. நம்ம ட்ரெயின் கொஞ்சம் ஒரு பெரிய ட்ரெயின் மக்களே, நிறைய கோச்சஸ் இருக்கு. இதை தான் வந்து ஏழைகளின் ரதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அன்ரிசர்வ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய கோச் இதுதான் மக்களே. இது ஏழைகளுக்காகவே உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த அமிர்த் பாரத்தில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஜேர்னி பண்றோம். டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் சாப்பிட்டோம் இல்லைங்களா, சரவணா பியூர் வெஜிடேரியன், அத்தன்டிக் பியூர் வெஜிடேரியன். அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் புலாவும் ஒரு ரோஸ்ட்டும் வாங்கி சாப்பிட்டு வந்துட்டோம் மக்களே. நல்ல வேலை, நான் வந்து ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம் என்னமோன்னு நினச்சேன். என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம ரூம்ல போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு நான் வந்துட்டேன். வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்றேன். பஸ் ரொம்ப நேரமா வரவே இல்லை நாகர்கோவில். கடைசியில 10:10க்கு தான் ஒரு பஸ் வந்துச்சு. ஸோ அந்த பஸ்ஸை பிடிச்சி ஏறி வேகமா வந்து ஜங்ஷன் கிட்ட இறங்கி அங்கிருந்து ஒரு ஆட்டோ ஒன்று பிடிச்சி 50 ரூபா கொடுத்து டக்குன்னு வந்து இறங்கினேன் மக்களே. நம்ம ட்ரெயின் வந்து 11 மணிக்கு. நான் ஜங்ஷனுக்கு உள்ள வந்தது 10:53 உள்ள வந்தேன். அதனாலதான் என்னால என்ட்ரன்ஸ் எதுவுமே என்னால் வீடியோவே எடுக்க முடியல. ட்ரெயினை போச்சா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். மாத்தூர் தொட்டிப்பாலத்துல இருந்து நம்ம இன்னைக்கு காலையில போனோம் இல்லைங்களா, அதே வழியா நான் வர கிடையாது. குலசேகரம்லாம் போய் அப்படிலாம் வரல. வரும்போது வேற வழியில வந்தான். எப்படின்னா ஆட்டோக்கார் வந்து ஒரு மெயின் ரோட்ல கொண்டாந்து இறக்கி விட்டாரு. நான் அங்கிருந்து தக்கலை பஸ்ஸை பிடிச்சி ஏறி தக்கலை பஸ்ல ஏறி அழகிய மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடங்க, அந்த இடத்துல கொண்டாந்து இறக்கி விட்டாங்க. அதாவது ஹைவே வந்து டச் ஆகுது, அந்த ஹைவேல வந்து இறக்கி விட்டாங்க. அதுதான் அழகிய மண்டபம் அந்த ஸ்டாப் பேரு. அங்க வந்து இறங்கணும்னா நாகர்கோவில் பஸ் நிறைய வந்துச்சு. அந்த நாகர்கோவில் பஸ்ஸை பிடிச்சி வடச்சேரியில வந்து இறங்கணும். வடச்சேரியில இறங்கி அப்புறம் கன்னியாகுமரிக்கு பஸ் பிடிச்சி வந்துட்டோம் மக்களே. நமக்கு டிக்கெட் ஃபேர் அந்த பஸ்க்குலாம் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாத்தூர் தொட்டிப்பாலத்துல இருந்து அழகிய மண்டபத்துக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபா. அப்புறம் அழகிய மண்டபத்துல இருந்து வடச்சேரிக்கு ஒரு ஆளுக்கு 16 ரூபா. அப்புறம் நமக்கு வடச்சேரியிலேருந்து கன்னியாகுமரிக்கு ஒரு ஆளுக்கு 16 ரூபா. இது வந்து பஸ் ஃபெசிலிட்டி நிறையாவே இருந்துச்சு மக்களே. அந்த பக்கம் திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் சைடாக இருக்கட்டும், இல்லை இந்த தொட்டிப்பாலம் அந்த பக்கமாக இருக்கட்டும், பஸ் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஒன்ஸாக பஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒரு டைமிங்குள்ளே போயிட்டு வந்துக்கணும் மக்களே. ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னா ரிஸ்க்கு தான். ஸோ அது கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஓன் வெஹிக்கிள்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் இன்னொன்று, மலையாளிஸ் நிறையா இருக்கிறாங்க அந்த ஏரியா சைடு. ஆனால் எல்லாருமே கேட்டால் சொல்கிறாங்க, நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. யாரை கேட்டாலும் எப்படி போகணும் என்ன ஏதுன்னு கேட்டோம்னா உடனே சூப்பராக சொல்கிறாங்க மக்களே. நல்லா இருந்துச்சு. ட்ரெயின் போகிற அந்த ஃபீலே தெரியல. சூப்பராக போயிட்டு இருக்கு. நம்ம ட்ரெயினுக்குள்ளே தான் உட்காந்துருக்கோமா அப்படின்ற ஒரு இதே தெரியல. ஒரு ஆடவும் இல்லை, லைட்டாக தான் ஆடுது. நமக்கு நார்மலாக வேற ஒரு ட்ரெயினில் போகிறதுக்கும் இதுக்கும் ஃபீல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மக்களே. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் ட்ரெயின் நல்ல ஸ்பீடாக தான் போயிட்டு இருக்குது. ஆனால் அவ்வளோ ஸ்பீடாக ஒன்றும் போகிற மணிக்கு தெரியல. 2 விஷயம் நடந்துச்சு. நான் இங்கேருந்து நம்ம மாத்தூர் தொட்டிப்பாலத்திலேருந்து நான் பஸ்ஸில் போகிறப்போ என்னன்னா, ஒரு குடிச்சிட்டு வந்து கண்டக்டர் சண்டை போட்டுட்டு இருந்தாரு. ஆல்ரெடி டிக்கெட் எடுத்துட்டேன், எதுக்கு மறுபடியும் டிக்கெட் எடுக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட் வேர்ட்ஸ்ல நிறைய சொல்லி திட்டிகிட்டே இருந்தாங்க. பஸ்ஸில் இருக்கவங்க எல்லாருமே திரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு விஷயம் பிடிக்கவே இல்லை. ஏன் இப்படி பண்றாங்க? கொஞ்சம் நல்ல ஒரு அழகிய ஊரு குமரி மாவட்டம். இங்க இருந்துட்டு இப்படி பண்ணலாமா? தயவு செஞ்சு அப்படி எதுவும் பண்ணாதீங்க. பஸ்ல எல்லாம் ஏறி சண்டை எல்லாம் போடாதீங்க கண்ட்ராக்டர்கிட்ட. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அம்மா ஒரு குட்டி பாப்பாவை வந்து மடியில வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என் பக்கத்துல இருந்த சீட்டு ஃப்ரீ ஆச்சு.
அப்புறம் அவனை கூப்பிட்டு இங்கே வாடா இங்கே வந்து உட்காடுறா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன் பஸ் கூப்பிட்டதும் வரமாட்டேன்ட்டான். அப்புறம் அவங்க அம்மா இருந்துட்டு மாமா தான் போய் உட்காடுறா சரின்ட்டு அப்புறம் அதுக்கப்புறமா வந்தான். வந்ததுக்கப்புறம் என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டேன். எதுவுமே பேசல. பேர் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நந்தனா அப்படின்னு சொல்லி சொன்னான். எனக்கு ஃபர்ஸ்ட் புரியவே இல்லை. நந்தனான்னு சொன்னது சவுண்ட் வேற ரொம்ப கம்மியா பேசினானா. நானு 2 3 பேர் வேற வேற பேர் சொன்னேன். அவன் இல்ல இல்ல அப்படின்னா அப்புறம் கடைசியில நந்தனா அப்படின்னு சொல்லி சத்தமா சொன்னான். அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு. எத்தனாவது ஸ்டாண்டர்டா படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். 3rd ஸ்டாண்டர்ட் அப்படின்னா. சரி ஓகே, நல்லா படிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நல்லா படிப்பேனே அப்படின்னு சொல்லி வேகமா தலையாட்டினான். போய் தானே சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்ல செகண்ட் ரேங்க் அப்படின்னா. செம கியூட்டா அழகா செகண்ட் ரேங்க் நானு அப்படின்னா. ஆமா நான் நம்பிட்டேன் ஓகேவா அப்படின்னா. போயிட்டு வரீங்க என்ன ஏதுன்னு கொஞ்சம் அப்படியே பேசிட்டு வந்தேன். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா சொல்லிட்டு இருந்தான். பஸ் ஊட்டி இறங்கி டாட்டா பாய் சொல்லிட்டு அப்புறம் அப்படியே கன்னியாகுமரி கிளம்பிட்டோம். நாங்க பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம் இல்லைங்களா. அங்க சில விஷயங்களை நான் நேற்று என்னால சொல்ல முடியல. நான் மறந்துட்டேன்றத விட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நேற்று அந்த கண்ணு ரொம்பவே உறுத்திட்டே இருந்துச்சா. என்னால எதுவுமே பண்ண முடியல. போய் சீக்கிரமா படுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்திலேயே நான் வேகமா டக்கு டக்குன்னு கோயில்ல இருந்து கிளம்பி போய் உடனே சாப்பிட்டோமா சாப்பிடலன்ட்டு வேகமா போய் படுத்துட்டேன். நான் அந்த விஷயம் என்னாச்சுன்னு தானே கேக்குறீங்க. காலையில அது தூங்கி எந்திரிச்சு பார்த்தேன் வந்துருச்சு. எடுத்து பார்த்தேன் அப்படியே ஒரு மணல் இருக்கும் இல்லைங்களா. அந்த மணலோட கல்லு அப்படியே கண்ணுக்குள்ள போய் இருந்துச்சு. வா சாமி அப்படின்னு போட்டு அப்புறம் அதுக்கப்புறம் இன்னைக்கு ஃபுல்லா நாள் ஃபுல்லா கொஞ்சம் கண்ணு உறுத்திட்டே இருந்துச்சு. ஆனா நேற்று இருந்த அளத்துக்கு இல்ல மக்களே. சூரிய பகவான் இன்னைக்கு கொளுத்துனாரு. இன்னைக்கு டே ஃபுல்லா வச்சு நம்மள நல்லா வச்சு செஞ்சுட்டாரு. இதனால நான் இன்னும் ஒரு 2 3 பிளேஸ் வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அது எல்லாமே இதனாலயே போயிருச்சு. கடைசி ட்ரெயினை விடுற நிலைமை ஆயிடுச்சு. பஸ்ஸும் ரொம்ப நேரமா கிடைக்கல. நானும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலே நின்றுட்டு இருக்கோம். பஸ் எதுவுமே வரல. அப்புறம் தான் ஒரு தாழ்த்தள பேருந்து சொல்லி ஒன்று வந்துச்சு. அப்புறம் அந்த பஸ் சரிடா அந்த பஸ்ல ஏறிடுவோம் அப்படின்னு சொல்லி ஏறிட்டேன். ஆனா அதுல டிக்கெட் காஸ்ட் கொஞ்சம் அதிகம் மக்களே. தாழ்த்தள பேருந்துல வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்கு 54 rupees வந்துச்சு. அப்போ ஒரு ஆளுக்கு 27. நல்ல வேலை பஸ் கொஞ்சம் ஸ்பீடாவே வந்துச்சு. நான் எங்க ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவேன் போலயே அப்படின்னு சொல்லி சரியான பீதியில வந்துட்டு இருந்தேன். ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகுறது. சரி நான் சொல்ல ஒரு விஷயத்த சொல்லாம போயிட்டு இருக்கேன் பாருங்க. நேற்று அந்த பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம் இல்லைங்களா. சில விஷயங்களை ஷேர் பண்ண மாறேன்ட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு உள்ள போனதுமே நீங்க லேடிஸ் ஹேண்ட்பேக் எடுத்துட்டு போறீங்கன்னா உள்ள அலோவ் பண்றாங்க. இல்ல வேற ஏதாச்சும் பேக் என்னமாச்சும் எடுத்துட்டு போனீங்கன்னா அங்க முன்னாடி லக்கேஜ் வச்சுட்டு தான் போகணும் மக்களே. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபா சார்ஜஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா உள்ள கோயிலுக்குள்ள போனோம்னா ஜென்ஸா இருந்தோம்னா கண்டிப்பா ஷர்ட் இல்லாம தான் உள்ள போகணுமாமா. ஷர்ட் பனியன் கூட போட்டு கூடாதாமா. அதுக்கப்புறமா உள்ள போனோம்னா என்ட்ரி டிக்கெட் வாங்குறாங்க மக்களே. ஒரு ஆளுக்கு 20 ரூபா. ஆனா கோயில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெருசாவே சூப்பராகவே இருந்துச்சு. நம்ம பகவதி அம்மன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா காட்சி அளிச்சாங்க. செம்ம அலங்காரத்தோட காட்சி அளிச்சாங்க. அப்புறம் அவங்கள பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் வெளியில வந்து அதான் நான் நேற்றே சொன்னேன். லட்டு வாங்கினோம்னா அந்த குங்கும டப்பா ஒன்று கொடுக்குறாங்க. அப்புறம் நம்ம பகவதி அம்மன் சாமியோட ஞாபகார்த்தமாகவும் அப்புறம் நம்ம கன்னியாகுமரிக்கு வந்த ஞாபகார்த்தமாகவும் அம்மனோட ஒரு சின்ன ஒரு குட்டி போட்டா ஒன்று வாங்கிட்டு வந்து அப்புறம் நைட்டு உங்களை வந்து படுத்து வாங்கிட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும் மக்களே. அது என்னன்னு பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க வந்து இங்க கன்னியாகுமரி வரீங்க, இங்க பிளான் பண்ணீங்க டூரு ஒரு 1 or 2 days பிளானுக்கு வரீங்கன்னா தயவு செஞ்சு கேஷ் வந்து கேரி பண்ணிக்கோங்க. பணம் தயவு செஞ்சு கேஷா எடுத்துட்டு வந்துக்கோங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நெட்ஒர்க் அவ்வளவு கிடைக்கவே மாட்டேங்குது. ஸ்லோ நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டே இருக்கு. நான் 2 3 ஹோட்டல்ல போயிட்டு ரொம்பவே சங்கட்டமாயிருச்சு. என்னன்னா ரொம்ப நேரமா சுத்திக்கிட்டு இருக்குது. ஜிபே ஸ்கேன் பண்ணிட்டு நானும் வெளியில போனா உங்களுக்கு நெட்ஒர்க் கிடைக்கும் அப்படின்னாங்க. நானும் வெளியில போய் அங்கங்க சுத்துறேன். கடைசியில ஜிபேவே ஒர்க் ஆக மாட்டேங்குது. சுத்திக்கிட்டே இருக்கு. ஸ்கேன் ஆகிறது ஆயிருது. ஆனா அந்த பேமெண்ட் போக மாட்டேங்குது. சுத்திக்கிட்டே இருக்கு. ஸ்லோ நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கு. நானும் ஏரோப்ளேன் மோட்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணி பாக்குறேன். பேமெண்டே ஆக மாட்டேங்குது. தயவு செஞ்சு நீங்க கேஷ் எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஜிபே ஒர்க் ஆகலைன்னா நம்ம கேஷ் கொடுத்துட்டு போயிடலாம். நமக்கு சைடு ஒயருக்கு மட்டும் வாட்டர் ஹோல்டர் தரல மக்களே. சைடுல ஸ்பேஸ் இல்ல அப்படின்றதுனால எதுவும் அது வைக்கலையா என்னன்னு தெரியல. மேல அப்பர்ல எல்லாம் வச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்ல மாட்டேன். நம்ம ட்ரெயின் வந்து பேண்ட்ரி காரும் இருக்கு. பேண்ட்ரி கார்ல இருந்து எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல வெளியில வாங்கன்னா வாங்கிக்கோங்க. சரி ஓகே வாங்க. ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் எப்படி கிளீனா நீட்டா எப்படி இருக்கு, நம்ம அமலேத் பார்க்கில் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாமா. வெல்கம் போர்டு வச்சிருக்காங்க. வெல்கம் டு இந்தியன் ரயில்வேஸ். 2 பக்கம் டஸ்ட்பின் வச்சிருக்காங்க மக்களே. ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா டஸ்ட்பின்ல போடுங்க. வாஷ் பேசன்ல ஃபர்ஸ்ட் இந்த திருப்பிடுங்க. திருப்பிட்டு இதை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணீங்கன்னா தண்ணி வருது. மறுபடியும் ஆஃப் பண்றதுக்கு அங்க மேல இருக்கு பார்த்தீங்களா, அதை அங்க திருப்பி விட்டீங்கன்னா தண்ணி. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி ஸ்பீக்கர் ஒன்று வச்சிருக்காங்க மக்களே. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு எமர்ஜென்சி அப்படின்னா கீழே இங்க ஒரு பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு
நீங்க பேசுங்க. ஆனா ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினா மட்டும் யூஸ் பண்ணுங்க மக்களே. சும்மா விளையாட்டுக்காக யூஸ் பண்ணாதீங்க. ஒரு ஃபைன் போட்டு விட்டுருவாங்க. ஒரு ஃபயர் எக்ஸ்டென்சர் வச்சிருக்காங்க, நல்ல விஷயம். வாவ், நல்லா இருக்கு மக்களே. உள்ள வந்ததுமே இதை லாக் பண்ணிருங்க. இது இருக்கு இல்லைங்களா, இதை லாக் பண்றீங்களோ இல்லையோ, மேல இந்த இதை லாக் பண்ணிருங்க. இதுதான் லாக்கர். இங்க இந்த சோப் டிஸ்பென்சர் வச்சிருக்காங்க. ஒர்க் ஆகுது மக்களே. தண்ணி வருதுன்னு பார்க்கலாமா? தண்ணியும் வருது மக்களே. நல்லாவே இருக்கு, கிளீனாவே நீட்டாவே இருக்கு. தண்ணி ஆஃப் பண்றதுக்கு இதை இப்படி திருப்பினீங்கன்னா தண்ணி ஆஃப் ஆயிரும். நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட். இதுக்குள்ள தான் வந்திருக்கோம். கிளீனா நீட்டா இருக்கு. பாத்ரூம் போனீங்கன்னா மறக்காம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிருங்க. நம்ம ட்ரெயினை நம்ம தான் கிளீனா நீட்டா வச்சுக்கணும். ஓகே, இதுலயும் தண்ணி வருது. நம்ம மக்கள் வந்து கிளீனா நீட்டா வச்சிருக்காங்க. உள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டஸ்ட்பினும் இருக்குது. லேடிஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ள பாருங்க, நோ ஸ்மோக்கிங். தயவு செஞ்சு ஸ்மோக்கிங் இந்த மாதிரி எதுவும் உள்ள பண்ணாதீங்க. கோஆப்ரேட் பண்ணுங்க மக்களை, நம்ம இந்தியன் ரயில்வேஸ்க்கும் நம்ம மக்களுக்கும். ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா சைடு லோயர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு இந்த லாக் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாராவது தெரியாதவங்க இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மேல இங்க ஒரு லாக் மணிக்கு இருக்கா, இந்த லாக்கை எடுத்துட்டு, ரொம்பவே டைட்டா இருந்துச்சு மக்களே இந்த நாசில். இதை எடுத்துட்டு இதை இப்படி தூக்கணும்னா நம்ம சீட் அப்படியே வந்துடும். நம்ம சீட்டை அப்படியே எடுத்து விட்டுறலாம். எடுத்து அப்படி மெதுவாக விடுங்க. இந்த பக்கம் கை வைக்காதீங்க, லாக் ஆயிரும். ஓகே, நம்ம பெர்த்தை எடுத்து விட்டாச்சு. இப்போ நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்தது ஒரு வழியாக இருக்கும். நம்ம வந்தது எப்படி வந்திருப்போம், ஈரோடு, கரூர், திண்டுக்கல் வழியாக வந்திருப்போம். ஆனால் இப்போ நம்ம போகிற இந்த அம்ரித் பாரத் வந்து பார்த்தீங்கன்னா, நாகர்கோவில் ஜங்ஷனில் ஏறணுமா, நாகர்கோயிலிருந்து திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், பழனி, பொள்ளாச்சி, அப்புறம் கோயம்புத்தூர் வழியா திருப்பூர் போய் காலையில் போய் சேருவோம் மக்களே. இந்த ட்ரெயின் வந்து இங்கே நாகர்கோவில் ஜங்ஷன்லேருந்து நம்ம திருப்பூர் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8.5 hours எடுத்துக்குது மக்களே. சீட்டு தூக்கி மாட்டியாச்சு மக்களே. நமக்கு மிடில் பெருத்து இது பாருங்க என்ன கலர்னு. கீழே வந்து லோயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரே கலரு, இது வந்து அந்த ஆரஞ்சு கலரில் மிடில் பெருத்து பாருங்க, செம்மையாக இருக்கு. திருநெல்வேலி வந்துட்டோம் மக்களே. இங்கே போர்டிங் அண்ட் அன்போர்டிங் ரெண்டுமே நல்லா இருக்கு. மக்கள் எல்லாரும் இந்த ட்ரெயினை நல்லபடியாக யூஸ் பண்ணாங்கன்னா தான் இன்னும் நிறைய ட்ரெயின் வரும். நான் வரும்போதே கவனிச்சேன், திருநெல்வேலி வந்ததுமே அல்வா வித்துட்டு வர்றாங்க. இப்போ வித்துட்டு வந்தாங்கன்னா வாங்கிட்டு போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் போய் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரணும். வாட்டர் பாட்டில் கூட இல்லை. ஸ்பீடு 110 போயிட்டு இருக்காங்க மக்களே, செம்ம ஸ்பீடு. சரி, ஓகே மக்களே, குட் நைட். தி நெக்ஸ்ட் டே. ஹாய், குட் மார்னிங் மக்களே. நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்னா பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்க கிணத்து கடவு பக்கத்தில் இருக்கோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:50 ஆயிடுச்சு. வண்டி வந்து ஏதோ கிராசிங்காக நிறுத்தி வச்சிருக்காங்க. இங்கே அஃபீஷியல் கால்ட்லாம் இல்லை. இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலேருந்து நியூ ஜல்பாய்குரிக்கு 20604 போகுது மக்களே. அங்கேருந்து வரும்போது, அதாவது நியூ ஜல்பாய்குரியிலேருந்து நாகர்கோயிலுக்கு வரும்போது 20603 வருது மக்களே. 2025 மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்ட கோச் மக்களே. பொள்ளாச்சி டு மன்னார்குடி பேசஞ்சர் மக்களே. இப்போதான் ஒரு விஷயத்த நோட் பண்ண மக்களே, இங்கே இருக்கிற இந்த அறிவிப்பு பலைகள்லாம் இருக்குல்ல, நோட்டீஸ் போர்டு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மேலே ஹிந்தியில் எழுதியிருக்காங்களா, இங்கே இங்கிலீஷில் எழுதியிருக்காங்களா, கீழே வந்து இந்த மாதிரி எழுத்துக்களால் எழுதியிருக்காங்க. அந்த கண்ணு தெரியாதவங்களுக்குலாம் படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி நல்லா இருக்கு மக்களே. இந்த ஸ்லீப்பருக்கும் அன்ரிசர்வ்டுக்கும் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க மக்களே. இதை மட்டும் ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. இதை லாக் பண்ணி வைக்கிற மாதிரி வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். ஃபுல் டு ஓப்பன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. medical treatment of 5 lakh seats. கோயம்புத்தூர்ல செம்ம க்ரௌடு தட்டுறாங்க ட்ரெயினுக்கு.
ஒரு 5 மினிட்ஸ் டிலேயா வந்து ரீச் ஆயிருக்கு மக்களே. 6:32க்கு வந்திருக்கணும், 6:37க்கு வந்திருக்கு. ஆனா செம்ம க்ரௌடு இங்க பாருங்க. கோயம்புத்தூர்ல செம்ம க்ரௌடு. கோயம்புத்தூர்ல ஒரு டீ ஒன்று வாங்கியிருக்கேன் மக்களே. 6:46க்கு கிளம்பி இருக்கு. ஒரு 6 நிமிஷம் ஹால்டிங் போட்டு கிளம்பியிருக்காங்க மக்களே. இந்த ட்ரெயின் ஜேர்னி சூப்பரா இருக்கு மக்களே, அழகா இருக்கு. மார்னிங் டைம்ல சன் வந்தும் வராத மாதிரி இருக்கா, பனிமூட்டமா தான் இருக்கு இன்னுமே. மக்களே திருப்பூர் ரீச் பண்ணிட்டோம். கரெக்டா 7:25க்கு திருப்பூர் ரீச் பண்ணியிருக்கோம். நம்ம ட்ரெயின்ல ஃபுல் சிஸ்டம் இருக்கனால செம்ம பிக்கப் எடுக்கிறாங்க. போர்டிங்க்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. டீ போர்டிங்க்கு அவ்வளவு பேர் இருக்குன்னு தெரியல. ஆனா அன்ரிசர்வ்டுக்கு நிறைய பேர் இருக்காங்க மக்களே. இந்த ஹிந்திக்காரங்க இருக்காங்களா, இந்த ட்ரெயினை ஹிந்திக்காரங்க நல்லாவே யூஸ் பண்ணிக்கிறாங்க மக்களே. ட்ரெயின்ல இருந்து இறங்கவே விட மாட்டாங்க மக்களே, இடிச்சுட்டு ஏறுறாங்க ஹிந்திக்காரங்க. நம்ம ட்ரெயின் கிளம்பிருச்சு மக்களே. நம்முடைய ஃபர்ஸ்ட் அமிர்த் பாரத் ஜர்னி நல்லாவே இருந்துச்சு மக்களே. பாருங்க என்ன பிக்கப்னு மட்டும் பாருங்க. இந்த ஃபுல் சிஸ்டம் இருக்கனால செம்ம பிக்கப் மக்களே. முன்னாடியும் பின்னாடியும் 2 பக்கமே வேவ் 5 போட்டிருக்காங்க. ஃபுல் நல்லாவே பண்ணுது. நல்லா செம்ம பிக்கப் மக்களே நம்ம ட்ரெயின். நம்மளோட கன்னியாகுமரி பயணம் இனிதே நிறைவடைந்தது. லைஃப்ல 1 டைமாவது கன்னியாகுமரி போயிட்டு வாங்க. யாராவது கன்னியாகுமரி போகாதவங்க இருந்தீங்கன்னா மஸ்ட் விசிட் பிளேஸ் கன்னியாகுமரி போயிட்டு வாங்க. நம்மளுடைய 2 நாள் ஜேர்னி சூப்பராகவே போயிடுச்சு. நல்லாவே என்ஜாய் பண்ணோம். கன்னியாகுமரி விட்டு வர்றதுக்கு மனசே இல்லாம வந்திருக்கோம். மிஸ் யூ லாட் கன்னியாகுமரி. நெக்ஸ்ட் எப்போ கன்னியாகுமரி போகிறோம் என்னன்னு தெரியல. ஓகே மக்களே, இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எங்க போகலாம், நெக்ஸ்ட் வீக்கெண்ட் விளாக்ல நம்ம எங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க மக்களே, மறந்துடாதீங்க. 2 வீலர் பார்க் பண்ணியிருக்கேன், அதை எடுத்துட்டு அப்படியே நான் கிளம்புறேன். சரிங்களா? சரி, அடுத்த வீக்கெண்ட் விளாக்ல நம்ம பார்க்கலாம் மக்களே. அது வரைக்கும் இணைந்திருங்கள் இதய துடிப்பாக.